நாட்டும் விக்கியும் சொன்ன மாதிரி கணபதி ஹோமம் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கே. வெரி ஸ்மார்ட் गाइस. விநாயகனே வினை தீர்ப்பவனே. பாடுங்க. வேத முகத்தோனே ஞான முதல்வனே. பாடுங்க. ஐய அபிஷ்டு வைஷு, என்ன இது இப்படி அலங்கோலமா நிக்கிறியே? வயசு பொன்னாட்டம் போய் பட்டுப்புடவையை கட்டிண்டு லட்சணமா வா. நம்ம போய் கதா கலப்ஷம் பண்ணுவோம். நம்ம போவோமா? விநாயகனே வினை தீர்ப்பவனே வேத முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. என்ன எங்களுக்கு முன்னாடி கணபதி ஹோமத்தை நீயே ஆரம்பிச்சியா? தூங்க மூஞ்சிங்களா? பூஜைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ லேட் ஆச்சா? நம்ம வச்ச அலாரம் கூட அடிக்கல போல இருக்கே. இது கூட பரவாயில்ல சார். நம்ம சாப்பிட்ட மாத்திரை கூட வேலை செய்யல. மாத்திரையா? என்ன மாத்திரை? ஆமா, நான் தான் தூங்க கூடாதுன்னு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தேன். தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தா தூக்கம் தான் சார் வரும். அது எப்படி சார்? ஜுரம் வந்தா ஜுரம் மாத்திரை சாப்பிட்டா ஜுரம் போயிருதுல்ல, அதே மாதிரி தூக்க மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் போயிருந்தோம்ல. அப்புறம் எப்படி தூக்கம் வந்துச்சு? சம்திங் மெடிக்கல் மிராக்கல். ஓ, கோபி கூட பழகாதன்னு சொல்ல கேட்டீங்களா? சரி, கீழே யாரு பாட்டு பாடுறது? ஐயோ, கீழே வந்து பாருங்க, கொதிச்சு போயிடுவீங்க. அக்னி குண்டத்துல நெய் யாராவது ஜாஸ்தி போட்டாங்க சார். ஜோக் அடிக்கிற பேர்ல பேத்தாதீங்க சார். வாங்க சார், போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. அங்க பாருங்க. தந்தனத்தோம் என்று சொல்லியே சந்தங்கள் பாட சபையில் ஆட தத்தோம் தத்தோம் தருகிற தோம். முன்னொரு காலத்துல மன்மத மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தாராம். சார், அந்த கதையை சொல்றாங்க. அவருக்கு உங்கள மாதிரியே மதன்னு 2 பொண்டாட்டிங்க. அந்த 2 பொண்டாட்டிங்களையும் நந்தவனத்துல இருக்கிற அந்தப்புறத்துல வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த 2 பொண்டாட்டிகளும் கேட்டாங்களாம், இப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்களே, ஆனா நம்மளுக்கு குழந்தை இல்லையேன்னு கேட்டாங்களாம். அந்த வருத்தத்தோட ராஜா போய் ராஜகுரு கிட்ட இந்த வருத்தத்தை சொல்லி குழந்தை வேணும்னு கேட்டாங்களாம். அப்ப ராஜகுரு சொன்னாராம், அமேசான் காட்டுல அரிய வகை மூலிகையை வச்சு ஒரு லேகியத்தை பண்ணி பனைமரத்துக்கு மேல இருக்கு, அத போய் எடுத்து உன் பொண்டாட்டிகளுக்கு கொடுத்தா குழந்தை பிறக்கும்னு சொன்னாராம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.